ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மாவு அரைக்காமல் அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அடை நார்மல் நம்ம அரைச்சி செய்கிற அடையை விட சூப்பராக இருக்குங்க. 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு கையில் சும்மா ரேண்டமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அடை மாவு பதத்துக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அடை மாதிரி சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த அடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி அடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த அடையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம 2 மினிட்ஸ் 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சோம்னா நம்மளோட இன்ஸ்டண்ட்டான சூப்பரான டேஸ்டியான அடை நமக்கு கிடச்சிருங்க. இப்போ இந்த பக்கம் வந்துடுச்சு, இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட அடை ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.